தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. குடியுரிமை திருத்த சட்டம் இன்று நள்ளிரவு முதலே அமலுக்கு வருது அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து பாஜக அறிவிச்சிருக்கு. இது வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான ட்ரம்ப் கார்டா நம்ம பார்க்கலாமா? அவங்க எதிர்பார்த்தது தீவிரவாத தாக்குதலை எதிர்பார்த்தாங்க. பாகிஸ்தான், சைனா ரெண்டுமே காலை வாரிடுச்சு. அப்புறம் மணிப்பூரில் வர்ற கலவரம் பெருசாக வெடிக்கும்னு பார்த்தாங்க, நடக்கலை. ராமர் கோயில் திறக்கும் போது ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அதுலேயும் வரல. ஏன்னா பாப்ரி மஸ்ஜித்தை இடித்து அதனால் முஸ்லீம்கள் கோச்சிக்கிட்டு வருவாங்களோ, அதுலேயும் வரலை. எல்லா வகையிலும் இதாகி போச்சு. சரி, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலாவது ஒரு மத கலவரத்தை உண்டாக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இந்த சட்டத்தை நிறைவேற்றுற பொறுப்பு வந்து மாநிலங்களுக்கு இருக்குது. அந்த மாநிலங்கள் நிறைவேற்றலன்னு அது கலவரம் எப்படி வரும்? அவ்வளோதான். அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் வேணால் அது நடக்கலாம். இல்லை, பாஜகவுக்கு இது கை கொடுக்கும்னு வந்து அதாவது அந்த கட்சியோட அந்த கலவரத்தின் காரணமாக தேர்தலில் தள்ளி கூட போடலாம். தேர்தலில் தள்ளி கூட போடலாம். இல்லை, இன்றைக்கி நாடு அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் அவசர நிலையை கூட கொண்டு வரலாம். அவசர நிலையை கூட கொண்டு வரலாம். ஸோ எந்த நிலைக்கும் பாஜக போகணும் அது பார்த்தாவே தெரியலையா? ஒரு தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்றாருங்க. எதுக்காக ரிசைன் பண்றாரு? இவங்க சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுனால தான் அருண் கோயில் அப்படிங்கிற ஒரு தேர்தல் ஆணையர் அதனால தான் வெளியே போயிட்டாருங்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியாது. எல்லாம் இப்போ பல்வேறு வகையான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றான், அந்த பத்திரங்கள், தேர்தல் நிதி பத்திரங்களை உடனடியாக முடியாதுங்கிறாங்க. ஏன் முடியாதுங்கிறாங்க? இல்ல, போதிய அவகாசம் வேணும். எந்த காலத்துல இருக்கிறீங்க? இப்படி வந்து ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அன்னைக்கு எடுக்க முடியுமா? ஒரு ஷூட்டிங் எடுத்துட முடியுமா? ஒரு எத்தனை லைட் பாய் வேணும், எத்தனை ரிஃப்ளெக்டர்ஸ் வேணும், எத்தனை இவங்க ஒர்க்கர்ஸ் சுற்றி நின்றுருப்பாங்க, சவுண்டு, கிளாப்பு, மெஸ்ஸு, கிச்சன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி 2 பேர் வந்தீங்க, ஒரு கேமரா வச்சுக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காலம் எங்கே போயிட்டு இருக்குதுங்க? அடுத்து இப்போ முடித்த உடனே ஷூட் இது ரிலே பண்ண போகிறீங்க. காலம் எங்கேயோ மாறி போச்சுங்க. எடுத்த 1/2 மணி நேரத்தில் ஒரு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வெளியிடுற அளவுக்கு உலகம் மாறி போயிருக்குதுங்க. ஒரு தட்டுனா கொண்டு போய் ராமர் காலத்துல விடாதீங்க. வில்லு அம்பல நம்ம இருக்கல. நாம இன்னைக்கு இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT, சாட் ஜிபிடி போன்ற காலங்கள்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கணக்கு கொடுக்க முடியாது. அந்த காலத்துல பேங்க்குக்கு போனோம்னா செக்கு கொடுத்தோம்னா அந்த செக்கை வாங்குவாங்க, உடனே நம்பரை பார்ப்பாங்க. ஒரு பெரிய லெட்ஜர் புக்ஸ் இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ஒரு லெட்ஜரை எடுத்து அப்படி பிரித்து அந்த பேஜை எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்து இருக்குதுன்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம உட்காந்துருப்போம். அப்புறம் அந்த டோக்கனை அடித்து அப்புறம் போவோம். இன்றைக்கி முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கொடுத்தோன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அடித்தோன்னே டப்புன்னு வருது. அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அது ஒன்றும் தேவையில்லை. 6511 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாஜகவுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு எந்தெந்த கம்பெனி கொடுத்துக்கிற டீட்டெயில் தான் அவங்க கேட்குறாங்க. குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு தான் வந்திருக்குன்னு சொன்னேன். நீங்க வந்து அவசர நிலை, தேர்தல் நிறுத்தப்படும்ங்கிறீங்க, அடுத்த தேர்தலை இருக்குமாங்கிறீங்க. ஒரு மாதிரி பல்வேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்களை நீங்க தான் எதிர்பார்க்கணும். எங்க காலம் நான் எதிர்பார்க்கல. நீங்க சொல்லக்கூடிய தகவல் இதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நான் முடிஞ்சு போயிடுச்சு. நான் மறைய போகிற சூரியன், அந்தி சூரியன். நீங்க உதய சூரியன். இப்பதான் முளைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்குது. என்னென்ன அவஸ்தைப்பட போறீங்களோ தெரியல. எனக்கு நினைச்சாவே பயமா இருக்குது. உங்களால பார்த்தா பாவமா இருக்குது. என்னென்ன அவஸ்தைப்பட போறீங்களோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நீங்க போகணும். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஒரே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் பாஜகவிற்கு கை கொடுக்கும். ஆமா, ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கான இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிவிக்கவே இல்லை. தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்றாரு. பல்வேறு புது வகையான சட்டங்கள் வருது. இந்த நேரத்தில் எப்படி வர முடியும்? உங்க ஆட்சியே முடிய போகுது, அடுத்த மாசம் முடிய போகுது. இந்த நேரத்தில் இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வர்றீங்க. டெஸ்பரேட்டா இருக்கீங்க. எதையாவது செஞ்சு எப்படியாவது ஆட்சியில் உட்காரணும். பதட்டம் தெரியுது. தமிழ்நாட்டுக்கு ஓடியாடுறாரு, 10 தடவை ஓடியாடுறாரு. என்னத்துக்கு வர்றாரு? நம்மையும் மீறி தேர்தல் வாக்கு எந்திரங்கள் நேர்மையாக இருந்து விட்டால், நம்மையும் மீறி தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து விட்டால் நம்ம கதி என்ன ஆகுங்கிற அந்த பதட்டம் நல்லா தெரியுது. அதனுடைய விளைவு தான் இது. ஒரு மத கலவரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மணிப்பூர் கலவரம் சரியா கை கொடுக்கல. அதனால தான் இந்த மத கலவரம் இப்போ இது வந்து எல்லா மாநிலங்களிலும் வரதுக்கு வாய்ப்பு. இதை வச்சு பரிசு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்களே சொன்னீங்க மாநிலங்கள் தான் இந்த சட்டத்தை அமல்படுத்தணும். அவங்க கேரளா போன்ற விந்தியமலைக்கு கீழே இந்த சட்டங்கள் ஒன்றுமே வராது. விந்தியமலைக்கு கீழே அவங்க கட்சியே கிடையாது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. விந்தியமலைக்கு மேலே இருக்கிற ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தான் அது வரும். அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கி அது போதாதா அவங்களுக்கு? அதை வச்சுட்டு போயிடுவாங்க.